வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படின்னா ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த, வந்த, பேசிய, ஓடிய, ஆடிய இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறுதி எழுத்தை மட்டும் பாருங்கள். இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடியும். இறுதி எழுத்தெல்லாம் பாருங்கள், இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிற எழுத்தில் முடியும். இப்போ பேசிய அப்படின்னு வந்தால் ஈ கூட்டல் ஆ இந்த மாதிரி எழுத்துல முடியலாம். ஸோ நமக்கு இறுதி எழுத்து ஆ அப்படிங்கிற அந்த ஓசையில் முடிகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டினா இந்த பார்க்கும் கேட்கும் இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அப்படிங்கிற அந்த எழுத்துல முடிகிற மாதிரி இருந்தால் போதும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சொல் பெயர் சொல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் நீங்கள் விளக்கம் படிச்சிருப்பீங்க. நம்ம அந்த மாதிரி இலக்கணம் வயசாக போது போல ரொம்ப எளிமையாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு இதில் பாருங்கள். இப்போ நடந்த குழந்தை, குழந்தைங்கிறது ஒரு பெயர். இந்த தாங்கிறதுல இத்து கூட்டல் ஆங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெயருக்கு முன்னாடி ஆங்கிற எழுத்தில் இல்லாட்டினா அப்படிங்கிற எழுத்தில் ஒரு வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். வந்த பையன், ஓடிய மான், ஆடிய மயில், இது எல்லாத்துலேயுமே இந்த பக்கம் ஒரு பெயர் சொல்லணும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முடியாமல் இருக்கக்கூடிய எச்ச சொல் பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிற அந்த ஓசையில் முடிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வினையெச்சம். வினையெச்சம் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற அந்த ஓசையில் தான் முடிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே இத்து கூட்டல் அப்படிங்கிற எழுத்து இருக்குது. இதே மாதிரி தான் மற்ற இதுலேயும் வருமே. பார்த்திங்கன்னா இச்சு கூட்டல் அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற அந்த ஓசையில் முடிஞ்சால் அது வினையெச்சம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நடந்து வந்தான், வந்து சென்றான், பேசி முடித்தான், ஓடி சென்றான், ஆடி நின்றாள் அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சொல் பார்த்திங்கன்னா ஒரு வினை முற்றாக இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வினை முற்றுக்கு முன்னாடி ஒரு சொல் முடியாமல் இருந்தால் அது வினை எச்சம். ஒரு பெயருக்கு முன்னாடி ஒரு சொல் முடியாமல் இருந்தால் அது பெயரெச்சம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசிலேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது எக்ஸாம்லேயோ கேள்வி கேட்டாங்கன்னா பெயரெச்சம் வினையெச்சத்துக்கு சாதாரணமாக ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த பேசிய, நடந்த, வந்து இந்த மாதிரி ஒரு எச்ச சொல் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த மற்ற சொல்களை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த இறுதி எழுத்தை வச்சே அந்த வார்த்தையை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் கொடுத்துருக்கேன். தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா அம், ஐ, கை, அல், தல், சி, வி, பூ, வை, ஊ, கு, தி இந்த மாதிரி எழுத்துக்களில் தான் முடிஞ்சிருக்கும் தொழிற்பெயர். தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறதுக்காக இந்த எழுத்துக்களெல்லாம் கொஞ்சம் வேகமாக படித்தீங்கன்னா அதில் உள்ள உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் புரியும். அம்மை கையால் தலை சீவி பூவை ஊக்கு குத்தி அப்படின்னு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எழுத்துக்கள்லாம் இந்த எழுத்துக்களெல்லாம் ஒரு வார்த்தை முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், நடத்தல், ஆடல், ஓடுதல் எல்லாமே இந்த தல் அப்படிங்கிற எழுத்துக்களில் அல்ங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கும். நமக்கு எண்வகை மெய்ப்பாடுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி, உவகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எண்வகை மெய்ப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சில சொல்கள் கூட இந்த தொழிற்பெயர்களை தான் முடியும். இது 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் கூட இந்த வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நன்றி.